துலாம் ராசிக்காரங்க மேச லக்னத்தில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் திடீர்னு வருமானம் வரப்போகிற நேரம் ஆரம்பிக்க போதுங்க. இவ்வளோ நாள் அடுத்தவர் பணத்தை வாங்கி ஏதாவது தொழில் பண்ணியிருப்பீங்க, கஷ்டத்தில் மாட்டியிருப்பீங்க. அடுத்தவங்கலாம் ஏதாவது பிடுங்கி அள்ளுவாங்க, பணத்தை கொடுங்க அது இதுன்னு பல பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் கொஞ்சம் வலு இல்லாமல் இருந்துச்சு. அந்த நேரத்துக்கு கடன் தீர்ற நேரம் நடக்க போது 2024 6வது மாதத்துக்கு பிறகு குருப்பெயர்ச்சி ஆன பிறகு கடன் தீரும், உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும், அப்போ எப்போ வரும், மன கஷ்டம்லாம் வரும், ஆனால் சரியாயிடும். மாமா அண்ணன் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. சிலர் அரசியல்வாதிகள் மூலியமாக உதவி பெறுவாங்க. ஆனால் சூரியன் மட்டும் ஏதாவது சனியோட உங்கள் ஜாதகத்தில் இல்லை சனியோடையோ ராகுவோடையோ சூரியன் இருந்திருந்தால் மட்டும் அரசியல் சம்மந்தப்பட்ட உதவிகள் கிடைக்காம போகும். மற்றபடி அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அது இதுன்னு உங்களுக்கு கிடைச்சி நல்ல பலன்கள்லாம் அடைவீங்க. தொழில் தொடங்குவீங்க. நல்லா உழைக்கிறதுக்கான விஷயம் ஆரம்பிக்க போது நல்ல வருமானம் வரும். நல்ல பொற்காலங்க இது உங்களுக்கு. துலாம் ராசிக்காரங்க ரிஷப லக்னத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா நல்லா இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் படிப்பெல்லாம் நல்லா இருந்திருக்கிற மாதிரி இருந்திருக்கும். வீடு வாசல் ஃபைனான்ஸு எல்லாமே அடிக்கடி நல்லா கிடச்சி நல்லா வீடு கட்டுற விஷயங்கள் அது நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ நீங்கள் கவனப்படுத்துறது என்னென்னா அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனப்படுத்துங்க. பிள்ளைங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க. அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுற விஷயங்களில் போயிடுவாங்க பிள்ளைகள். அதனால் அவங்க விஷயங்களை கொஞ்சம் கவனப்படுத்துங்க. அது ஃபைனான்ஸ் விஷயங்கள்லாம் அதிகமாக வாங்காதீங்க. ஏன்னா வரவுக்கு மீறியான செலவுகளும் காமிக்கும். செலவு பண்ணுறதுக்கு பணமே இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் அதிகமாக கையில் காசு கிடச்சிருச்சுன்னா கொஞ்சம் காசை தனியாக ஒதுக்கி வைங்க. பிள்ளைகள் அதிகமாக என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களில் இருந்தால் படிப்பில் கவனம் செலுத்தி சரி பண்ணி கொண்டு போங்க. மற்றபடி பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த 2024 6வது மாதத்துக்கு பிறகு வரும் குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல நன்மைகளை தான் தரப்போகுது. ராசிக்கு மறைகிறாரேன்னு நினைக்க வேண்டாம். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வரும்போது பண ரீதியாக சில கஷ்டங்களை கொடுப்பார். அதனால தான் பணத்தை சேமித்து வச்சுக்கங்கிறேன். கவனமாக இருங்க. துளாராசி மிதுன லக்னத்தில் இருக்கிறவங்க வெளிநாடு போகணுன்னு வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க வெளிநாடு வாய்ப்புகள் அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி நல்லபடியாக தொழிலில் நல்லா முன்னேற்றப்படுற விஷயங்களை நடத்துவார். திடீர் வருமானம் கொடுப்பார். வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணுற விஷயங்கள் ஏதாவது செய்யும். அம்மாவுக்கு திடீர்னு செலவு இருக்கும். காசு கையில் பத்திரமா வச்சுக்கிட்டே இருக்கணும். உழைப்பு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே இருக்காது. உழைப்பு நல்லாயிருக்கும். கட்டிடங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. இந்த பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல வருமானங்கள்லாம் இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நல்ல வருமானங்கள்லாம் இருக்கும். இந்த வெளிநாட்டில் இருந்து சில விஷயங்கள் வரணும், செய்தி வரணும், லேட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தி தரும். 2024 6வது மாதத்துக்கு பிறகு குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த தடவை குலதெய்வ வழிபாடுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். ஏதாவது சொந்த பந்தங்களிடையே சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மூலியமாக கண்டிப்பாக குறையும். இது நல்ல ஏற்றமான வருடமாக தாங்க அமையும். துலா ராசியில் கடக லக்னத்தில் இருப்பாங்கன்னு சில பேர். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க படிப்புகளுக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா அது பலன் தரப்போகுது. நல்லா படித்து நல்ல பேர் வாங்குவாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒரு அதிர்ஷ்டத்தை அடைய போகிற காலமாக இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நடத்த போகுது. அப்பா கிட்ட சில பேர் சண்டை சச்சரவு வம்புகள் ஏதாவது இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே குறைய போகுது. அம்மாவுடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்கள் அடிக்கடி செலவாகிட்டே இருக்கும் பழுதாகி. அதை சரி பண்ணிக்கிங்க வண்டி வாகனங்களில். அப்போ எப்போ ஏதாவது காசு கொஞ்சம் தனியாக வண்டிக்குன்னு தனியாக சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா தான். ஏன்னா வெளியில் டெய்லி வேலைக்கு போகிறவங்களுக்கு வண்டி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வண்டி தான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணும். பெட்ரோல் போடாமல் சில இடத்துல வண்டி நின்றுக்கும். அதனால் கவனப்படுத்துகிறேன் இந்த விஷயங்களெல்லாம். அதாவது நம்மளுடைய நல்ல செயல்களின் மூலியமாகவே சில பேருக்கு கஷ்டங்களையும் தரும். அதை பொருட்படுத்தாமல் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போயிடணும். இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமான வருடமாக அமையுங்க. துலா ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க. இந்த டெக்கரேஷன் பண்ணுறவங்க, இந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்க, இந்த பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, வாடகைக்கு விடுறவங்க, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டீங்க. இவங்களுக்கெல்லாம் காலம் அப்படியே மாற்றி போட போது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் நல்லா இருந்திருக்கும். இப்போ தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். போன வருஷம்லாம் பிள்ளைகள் படிப்பெல்லாம் நல்லாயிருக்கும். அதுவே கொஞ்சம் சுமாராக தாங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்களாம் பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரப்போகுது. சில பேர் வீடு கட்டுறதுக்கான விஷயங்களை இயக்கும். வண்டி புதுசாக வாங்குவீங்க. திருமண விஷயங்களில் நல்ல ஒரு நன்மையை தரும். வீட்டில் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வீட்டில் நடக்கிற சுப காரியங்களெல்லாம் இயக்குவார். அதனால் நல்ல நல்ல நன்மைகள்லாம் நடக்கிற விஷயங்களை இயக்க போது இந்த வருஷம் 2024 6வது மாதத்துக்கு பிறகு நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பாருங்க. கண்டிப்பாக நடக்கும். துலாம் ராசியில் கன்னி லக்னத்தில் சில பேர் இருப்பீங்க. அவங்க அந்த பிரிண்டிங் தொழிலெல்லாம் இது இருந்திருந்தாங்கன்னா சுத்தமாக பிரிண்டிங்கை மூடிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் தொழில் நல்லபடியாக நடக்க போகுதுங்க. நம்ம
அதிர்ஷ்டமான ஒரு வருடமாக இது இருக்க போது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை தள்ளி போய்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை உண்டு. வருகிற 12வது மாதத்துக்கு பிறகு நீங்கள் செலவை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். தொழிலை நல்லபடியாக நடத்துவீங்க. இந்த கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். ஒரு ஃபைனான்ஸ்காரங்க இந்த மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமான வார்த்தைகளை கொஞ்சம் கையாளுங்க. மற்றபடி இப்போ இந்த வருஷம் வந்து 2024 6வது மாதத்துக்கு பிறகு பிள்ளை செல்வத்தை கொடுக்க போது, நிறையா வருமானங்களை கொடுக்க போது, தொழில் முன்னேற்றங்களை பண்ண போது, உங்களுக்கு ஒரு துணைவியார்கள் இல்லைன்னா கணவர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காக உதவுகிற வருஷமாகவே இது அமையுங்க. துலா ராசி துலா லக்னக்காரங்க பண விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. ஏன் செலவு அதிகமாக இருக்கிற சுச்சுவேஷனாக பண்ணுவார். ஏங்க போன வருஷமும் கஷ்டப்பட்டோம், இந்த வருஷமும் அப்படி தானா அப்படின்னு கேட்காதீங்க. என்னென்னா நிறைய வருமானத்தை கொடுக்க போகுது, ஆனால் காசை சேர்க்க முடியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கட்டிடங்கள் தொழிலில் இருக்கிறவங்கள, ஃபேன்சி தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறையா வருமானங்கள் வரப்போகுது. நண்பர்கள் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில இடமாற்றங்கள்லாம் நடக்கும். இடமாற்றங்கள் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் அதே இடத்துல இருந்தாலும் உள்ளே இருக்கிற பொருள்களை இடம் மாற்றுவீங்க. அது உங்களுக்கு நன்மையை தான் தரும். இந்த தடவை வந்து உங்களுக்கு மெயினாக தகவல் எதை தரணும் அப்படின்னா, பணம் செலவாகிக்கிட்டே இருக்குதே, வர்ற காசு நிற்க மாட்டேங்குதே அப்படிங்கிற விஷயங்கள் இயக்குவார். இதில் கவனமாக இருந்தீங்கனாலே போதுமானது. துணைவியார்கிட்ட பணம் கொடுத்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே காசை செலவு பண்ணிட்டு சரியான காரணத்தையும் சொல்லிவிடுவாங்க. அதை அவங்களையும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் போயிடும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன தகராறுகள் வராத அளவுக்கும் இந்த பண விஷயம் உங்களுக்கு நடத்தணும். இந்த வருஷம் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. துலா ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க நண்பர்கள் மூலியமாக நிறையா கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க. ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா 2024 6வது மாதத்துக்கு பிறகு நடக்க போகிறத நம்ம பார்ப்போம். நண்பர்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் நடக்க போகுது. இடம் மாறுதல் நடக்கும். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும். வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். செலவும் அதுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சிக்கும். சந்தோஷம் அதிகமாக இருக்கும். வர்ற 12வது மாதத்துக்கு பிறகு தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா நிறையா உழைப்பை போடுறதுனால உடல் ரீதியாக சில கஷ்டங்களை கொடுப்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மெனக்கட்டு உழைப்பீங்க. நல்ல உழைப்பாளி தான் நீங்கள். அதாவது என்டர்டைன்மெண்ட் விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. வீடு வாகனம் இதுக்கு ஏதாவது செலவு பண்ணணுங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை இயக்குவார். அந்த விஷயங்களில் கொஞ்சம் கம்மியான செலவாக பண்ணுங்கள். நிறைய கல்யாணம் அது இதுன்னு காட்சிகளுக்கு ஏகப்பட்ட செலவுகள் பண்ண வேண்டிய இருக்கும். அவங்களுக்கு நகை போடணும், இவங்களுக்கு மொய் இவ்வளோ வைக்கணும், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து பணத்தை முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்து வைக்கணும். அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவீங்க. கவனமாக இருங்க. வருங்காலம் நல்லா உங்களுக்கு ஒரு பொற்காலமாக தான் அமையும். துலா ராசி தனுசு லக்னக்காரங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்களே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருந்தால் நல்லா படிப்பு நல்லாயிருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறாங்க, படிப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 12வது மாதத்துக்கு பிறகு தான் அம்மா நிம்மதியாவாங்க. அம்மாவையும் அப்பாவையும் அழ வைக்கிற நேரத்தை பண்ணியிருக்கு இவ்வளோ நாளாக. தெரியாதனமாக அப்பா வந்து என்ன பண்ணுவார், தொழில் முன்னேற்றங்களுக்காக ஏதாவது ஆசைப்பட்டு பெரிய தொழில் பண்ணி கஷ்டங்களுக்கு உள்ளாகிற விஷயங்களெல்லாம் இயக்கியிருக்கோம். நீங்களே சில நேரத்தில் கடனை வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடப்பீங்க. இந்த மாதிரி அப்பாவுக்குமே சரி உங்களுக்கும் சரி சரியில்லாத நேரத்தை இயக்கிருச்சு. இதை தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டு தேவையற்ற விஷயங்களுக்காக தேவையில்லாத ஆளுங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு அவங்களால கஷ்டப்படுற விஷயங்களை இயக்கியிருப்பார். இனிமேல் உங்களுக்கு நல்ல நேரம் தான். 2024 6வது மாதத்துக்கு பிறகு எல்லா விஷயங்களையும் வெளியில் வரப்போகிறீங்க. நிறைய ஒரு பட்டறிவை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்னை பொறுத்தவரை உங்களுக்கு படிப்பு நிலையும் வருமானத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர பொற்காலங்க இது. துலா ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பு அவங்களுக்கும் கொஞ்சம் பாதிச்சிருக்கும். சரியான படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்து அதில் ஒரு தொந்தரவை கொடுத்துருப்பார். அப்பாவுக்கு கடன் பட நேரிட்டிருப்பார். அம்மாவுடைய மனநிலையில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார். இந்த மாதிரியெல்லாம் வந்து குரு நடத்தியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 4லேருந்து 5 குரு போக போகிறாரு. லக்னத்துக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல வருவார். உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தை அந்த குரு பார்த்து குடும்ப ரீதியாக உள்ள பிரச்சனைகள் அனைத்தையுமே குறைச்சிடுவார். நிறையா காசு பணம் கிடச்சிரும் வீட்டுக்கு. நீங்கள் படிக்கிற நிலைமையில் இருந்தாலும் படிப்பு விஷயங்கள்லாம் நல்ல நிலைமையில் தரும். அப்பாவுக்கு வேலைகள் நல்லாயிருக்கும். நீங்களே வேலை பார்க்குற ஆளா தொழில் அமையும். உங்களுடைய பழைய தொழில்கள்லாம் எடுத்து நல்லபடியாக செய்வீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். நண்பர்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்பீச்செல்லாம் குறைச்சிக்கங்க. உங்களுடைய கடமையை கரெக்டாக பண்ணுங்கள். நல்ல ஒரு பொற்காலமாக இது அமையும். துலா ராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு தகராறுகள் வந்து போய்கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இன்னமும் சரியாயிடும். தொழில் மாற்றம் நடக்கும். உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பார். ராசிக்கு 8ஆம் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பார்.
குடும்ப விஷயங்களில் ரொம்ப நன்மைகளெல்லாம் நடத்த போகிறாரு. கெட்டவை கெட்டு போகுங்க. கெட்ட விஷயங்கள் நடக்காது, செலவு குறையும். இதுவே நல்ல விஷயம். கெட்டது நடக்காதுன்னு நினைக்கிறப்பயே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நல்ல விஷயங்கள் சுமாராக இருந்தாலும் போதுமானதுன்னு நினைக்கலாம். நல்ல வருமானங்கள் வரும். கெட்ட நண்பர்கள் உங்கள்கிட்டருந்து விலகுவாங்க. நல்ல நண்பர்கள் தான் கிடப்பாங்க. அந்த நல்ல நண்பர்களும் குறைவான நண்பர்களாக தான் இருப்பாங்க. நல்ல விஷயங்களெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு அருமையாக நடத்த போது நல்ல ஒரு பொற்காலமாகவே இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு, துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. துலா ராசி மீன லக்ன நண்பர்கள். மீன லக்னங்கிறப்பயே பார்த்தீங்கன்னா 6 8ஆவே உட்காந்துரும் துலா ராசிக்கு. இப்போ அதாவது லக்னத்துக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. துலா ராசி ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு எல்லாம் ராசி பலன்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுடைய லக்னத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் வீட்டை பார்த்துருவார். 8ஆம் வீட்டை பார்க்குறதுனாலேயே ரொம்ப நிறையா வருமானத்தையும் கொடுத்து அதே சமயத்தில் பல பிரச்சனைகளையும் கொடுப்பாரு. என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 3ஆம் இடங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி ஆவாரா. அதனால் சகோதரர்கள் மூலியமாக நிறையா வருமானங்களை கொடுத்து அவங்கள்ட்டயே சண்டையை போட வச்சுருவார். ரொம்ப கஷ்டப்படுத்திடுவார். குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு போயிடுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. 2024 நான் 6ஆவது மாதத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகிடும். பிரச்சனையே வராத அளவுக்கு இருக்கும். ஊரை விட்டே போயிடலாமாங்கிற அளவுக்குலாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இனிமேல் நீங்கள் நல்லா இருக்கிற காலம்தான், பொற்காலம் தாங்க. உங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம்.